ஜாதி மத மோதல்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். எப்பொழுது என் மதம் உயர்ந்தது, என் தத்துவம் உயர்ந்தது, என் சிந்தனை உயர்ந்தது என்ற எண்ணம் வந்ததோ அப்பொழுதிலிருந்தே உலகம் முழுவதும் பிரச்சனை வந்தது. பழைய காலங்களில் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தோன்றுவதற்கு முன்னால் உலகத்தில் மத அடிப்படையில் எந்த விதமான குழப்பங்களும் போர்களும் வந்ததாக தெரியவில்லை. அதே நேரத்தில் இந்த மதங்களெல்லாம் எந்த மதமாக இருந்தாலும் சரி, என் மதம் உயர்ந்தது, என் சித்தாந்தம் உயர்ந்தது, என் கடவுள் உயர்ந்தது, என் தத்துவம் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுதுதான் உலகம் முழுவதும் பிரச்சனைகள் உருவாகிறது. என் மதத்தை நான் பரப்புவேன், என் மதமே உலக மதமாக இருக்க வேண்டும், எல்லோரும் என் மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் சிலுவை போர்களும் அதே மாதிரி புனித போர்களும் நடைபெற்றன. இன்றைக்கி நம்மளுடைய இந்தியாவிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை சில அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள், இப்பொழுது பயன்படுத்தி கொண்டு ஒரு சாராரை ஆதரித்தால் அவர்களுடைய வாக்கு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மேலும் மேலும் தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு புதிய சித்தாந்தம் உருவாகிறது. என்ன சித்தாந்தம் சொன்னால், நான் என்னுடைய சமயத்தில் இருப்பேன், மதத்தை பின்பற்றுவேன், என் மதம் எனக்கு உயர்ந்தது, என்னுடைய ஜாதி உயர்ந்தது, ஆனால் வீட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது பூட்டி வைத்து விட்டு வந்துவிடு என்று சொல்வது என்பது கொஞ்சம் பொருத்தமாக தெரியவில்லை. காரணம், எப்பொழுது வறுமையையும் மற்ற பிரச்சனைகளை மையமாக வைத்து எளிமையாக மதம் மாற்ற முடியும் என்ற சிந்தனை இருக்கின்ற வரை இந்த சிந்தனை தவறான சிந்தனை. இன்றைக்கி ஜாதிய அமைப்புகள் இருக்கிறது. எல்லா அமைப்புகளும் இன்றைக்குன்னு இல்லை, ஏறத்தாழ இந்த சித்தாந்தங்கள் மதமாற்ற சித்தாந்தங்கள் வருவதற்கு முன்னால் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அளவுக்கு ஒரு மோசமான மதமாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரவில்லை. அதே மாதிரி ஜாதிக்குள்ளும் புகுந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஜாதியை பலப்படுத்தினார்கள். இன்றைக்கி கோயிலுக்கு போகிற நேரத்தில் கூட என்ன செய்கிறாங்கன்னா, ஜாதியை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அரசியல் அதை இன்னும் தீவிரமாக்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நாடார் சமுதாயம் இருக்கிறது, நாயக்கர் சமுதாயம் இருக்கிறது, செட்டியார் சமுதாயம் இருக்கிறது. எல்லோரும் என்ன செய்கிறார்கள், கல்வி நிலையங்கள் வைத்திருக்கிறார்கள், அதே மாதிரி மருத்துவமனைகள் வைத்திருக்கிறார்கள், அதே மாதிரி மற்ற சேவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு தனி மனிதனுக்கு மிகவும் அதிகமாக அத்தியாவசியமாக உடனடியாக கிடைக்கக்கூடிய உதவி என்னன்னு சொன்னால் ஜாதி. என்னுடைய ஜாதிக்காரர்கள் இருக்கிறார்கள், என்னை காப்பாற்றுவார்கள், என் பிள்ளையை படிக்க வைப்பார்கள், என் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள். அந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம நாட்டில் புறையோடி போன விஷயங்கள். இதையெல்லாம் என்ன செய்தது, என் தத்துவம்தான் உயர்ந்தது, சித்தாந்தம் தான் உயர்ந்தது என்று வந்தவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஜாதிகளை உள்ளே புகுந்து பிரிக்க ஆரம்பித்தார்கள். இப்போ இன்றைக்கி ஜாதி மோதல்களெல்லாம் உருவானதுக்கு காரணம் இதுதான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துகின்ற பொழுது அந்த கருத்தினால் விளைகின்ற விளைவுகள், அதாவது பலவீனம் மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பலவீனத்தை என்ன செய்யணும், நீக்குவதற்கு போக்குவதற்கு சரியான முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த மதம், அந்த வழிபாடு, அந்த ஜாதி என்ன செய்யும், நிலைத்து நிற்கும், அதனால் பலன் ஏற்படும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் கிடையவே கிடையாது. இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. மற்றவர்களெல்லாம் தங்களுடைய மதத்தை, ஜாதியை சொல்லிக்கொண்டே என்ன செய்கிறார்கள், பிரச்சாரம் செய்கின்ற பொழுது பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்கிறார்கள், இந்த சித்தாந்தம் தான் சிறந்தது என்று சொல்லுகின்ற பொழுது இன்னும் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் விழிப்படையவில்லை. காரணம் என்னென்னா, இந்த விழிப்படைந்து விட்டால் இந்த சித்தாந்தமும் கெட்டு போய்விடும் என்று நினைக்கிறார்கள். கிடையவே கிடையாது. என்றைக்கு பாரத தேசத்தில், இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறதோ அதுவரையும் சகிப்புத்தன்மை இருக்கும், அதுவரையும் விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கும், அதுவரையும் மதக்கலவரங்களோ ஜாதி பிரச்சனைகளோ உருவாகாது. அது எப்பொழுது குறைகின்றதோ அந்த மாதிரி நேரங்களில் ஜாதி பிரச்சனைகளும் மதக்கலவரங்களும் உருவாக்கி கொண்டே இருக்கும்.
இன்றைக்கு இந்தியாவினுடைய வடகிழக்கு மாகாணங்கள், வடமேற்கு மாகாணங்கள் சொல்லக்கூடிய அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம் இந்த பகுதிகளில் மதமாற்றம் வந்தவர்கள் அந்த பகுதி மக்களை என்ன செய்தார்கள், அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு, வறுமையை பயன்படுத்தி கொண்டு, அறியாமையை பயன்படுத்தி கொண்டு மதமாற்றினார்கள். அவர்களெல்லாம் இந்த நூற்றாண்டு வரை, சமீப காலங்கரையில் ஒரு 30-50 ஆண்டுகள் வரையில் கூட அவர்களுக்கு எந்த முன்னேற்றம் இல்லை. அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு போதுமான சாலை வசதி இல்லை, கல்வி வசதி இல்லை, அதே மாதிரி மருத்துவ வசதி இல்லை. காரணம் என்னென்னா, அவருடைய நோக்கம் நிறைவேற்றி விட்டது. காரணம், தங்களுடைய சித்தாந்தம், கொள்கை, தத்துவம் பரப்பப்பட்டு விட்டது. இதை எல்லா மக்களும் உணர்ந்து விட்டார்கள். இனிமேல் நம்மிடமிருந்து அவர்கள் பிரிந்து போக மாட்டார்கள், அவர்களை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இருந்ததால் அந்த பகுதியில் சாலை வசதிகளோ, மருத்துவ வசதிகளோ, கல்வியோ, மற்ற முன்னேற்றங்களோ கிடையாது. சமீப காலமாக நமது மோடி அரசாங்கம் வந்த பிற்பாடு தான் அவர்களுக்கு இந்த வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறது. இது உண்மையில் உண்மை, எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அதே மாதிரி இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் என்னென்னு சொல்கிறான், தேர்தல் வந்துருச்சுன்னு சொன்னால் எப்படி ஜாதியர்களை உடைப்பது. இப்போ இன்றைக்கி கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னா எல்லா தொழில்களும் பெரும்பாலானது நாயக்கர் அவருடைய கையில் இருக்கிறது, நல்ல விஷயம். அதே மாதிரி மதுரைக்கு அந்த பக்கம் தெற்கே போனோம்னா நாடார் மகாஜனங்கள் அவர்கள் செய்கின்ற சிறப்புகள், அவர்கள் செய்கின்ற வசதி வாய்ப்புகள், தங்களுடைய இனபந்துக்களை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற உணர்வுகள் அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி எத்தனையோ நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களெல்லாம் என்ன செய்கிறார்கள், தங்களால் முயன்ற உதவிகளை அவருடைய ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எந்த விதமான கலவரங்களும் வரவில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருந்து சொன்னால், எப்பொழுது மதமாற்றம் வந்ததோ அப்பொழுது கல்யாணத்துக்கு போகிறவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா கரை கட்டி, அதாவது மதத்தை சொல்கிறாங்க, அதை விட அரசியல் வந்த பிற்பாடு தான் இன்னும் கொடுமை. அரசியல் வகையில் கல்யாணத்துக்கு போகிற நேரத்தில் அரசியல் அந்த கரை வெட்டி கட்டி கொண்டு செல்கிறார்கள். அதே மாதிரி கோயிலுக்கு செல்கின்ற பொழுது இறைவன் தான் உயர்ந்தவன், இறைவன் தான் சிறந்தவன், நாமெல்லாம் சாதாரணம், இறைவன் தான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் எண்ணம் கூட இல்லாமல் அங்கே போகின்ற பொழுதும் தன் கட்சியை, அரசியலை விளம்பரப்படுத்துவதற்காக அவர் என்ன செய்கிறார்கள், அந்த கரை வெட்டி கட்சி கொட்டி செல்கிறார், அடையாளப்படுத்துகிறார். அதனால் இந்த நேரத்தில் என்ன சிந்திக்கிறோம்னா, எல்லாரும் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். நான் என்னுடைய மதத்தை பின்பற்றுவேன், எனக்கு என் மதம் உயர்ந்தது, என்னுடைய வழிபாடு உயர்ந்தது, என்னுடைய தத்துவம் உயர்ந்தது. ஆனால் நான் யாருடன் என்ன செய்ய மாட்டேன், முரண்பாடு செய்ய மாட்டேன், ஒருவரை ஒருவர் பழித்து இழித்து பேச மாட்டேன். என்னுடைய வாழ்க்கை முறை தான் சிறந்தது, என்னுடைய வழிபாடு தான் சிறந்தது, என் கடவுள் தான் சிறந்தது, என்னுடைய தத்துவம் தான் சிறந்தது என்று சொல்லி நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன், அவர்கள் வழியிலே குறுக்கிட மாட்டேன் என்ற சித்தாந்தம் எல்லாருக்கும் வரணும். அதே நேரத்தில் ஒரு சாராரை மட்டும் செய்துவிட்டு இன்றைக்கி எல்லா இடங்களிலும் பிரச்சனை வருது. என்னென்னா, ஒரு சாராரை மட்டுமே என்ன செய்கிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள், தண்டனைக்குள்ளார்கள். இன்னும் சொல்லப்போனோம்னா, ஒரு கோயிலுக்குள்ளே போய் வழிபாடு செய்ய முடியாத ஒரு அளவுக்கு, பாரம்பரியமாக வழிபாடு செய்யக்கூடிய முடியாத அளவுக்கு ஆயிருக்குன்னு சொன்னால், இன்றைய அரசியல்வாதிகள் அதை தூண்டி பெருசுபடுத்தி, எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தால்தான் நமக்கு பிழைப்பு ஓடும், நம் கட்சியை பிழைக்க வைக்க முடியும், நம் கட்சியின் மூலமாக நாம் ஆதாயம் அடையலாம், எல்லா சுகபோகங்களை அனுபவிக்கலாம் என்ற எண்ணம் எப்பொழுது வந்ததுன்னா இந்த அரசியல் வந்த பிற்பாடு தான். அதனால் இன்றைக்கு அரசியல்வாதிகளெல்லாம் இந்த சிந்தனைகளிலிருந்து மாறுபட வேண்டும், விடுபட வேண்டும். இன்றைக்கி ஜாதிய சங்கங்கள் என்று சொல்லி அவர்கள் யாரும் என்ன செய்யவில்லை, அதாவது போராட்டம் நடத்தவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் எந்த விதமான குழப்பங்களும் இல்லை. அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை களைவதற்கு, அதாவது திருமண உறவுகளிலே ஏற்படுகின்ற விரிசல்கள், அதே மாதிரி குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இவைகளெல்லாம் தீர்ப்பதற்கு உடனடியாக அவர்களுக்கு ஒரு அருமையான கருவி கிடைக்கிறது சொன்னால் பந்துக்கள், சொந்தங்கள், சுற்றத்தார்கள்ங்கிறது அடுத்த பிரச்சனை. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஜாதியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதனால் பலன் கிடைக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசியல்வாதிகள் ஜாதிய மோதல்களை தூண்டி விட்டு அவர்களை பிரித்து வைத்து, நீ இந்த கட்சி, நான் அந்த கட்சி என்று சொல்லி பிரிக்கின்ற வரை தான்
அவருடைய பிழைப்பு ஓடுகிறதை நன்றாக தெரிவித்து வைத்திருக்கிறார்கள். அதனால் என்ன செய்யக்கூடாது, மதம் மாற்றம் என்றைக்கு இல்லையோ, மத மாற்றத்தை என்றைக்கு தடுக்கிறார்களோ அன்றை வரை மதம் இருந்தே ஆகும். அதே நேரத்தில் எப்பொழுது இந்து தர்மத்துக்கு பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறார்கள், யாரும் வாய் திறப்பதே இல்லை, வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். தற்பொழுது அண்ணாமலை கூட அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னென்னா, நான் என்னுடைய தெய்வம், என்னுடைய வழிபாடு, என்னுடைய எல்லாம் சிறப்புங்கிறாரு. அதே மாதிரி என்னுடைய ஜாதியும் சிறப்புங்கிறாரு. அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே நான் என்னுடைய மதத்தையும் ஜாதியையும் வீட்டை விட்டு பூட்டி விட்டு வந்து விடுவேன் என்கிறார். இது எவ்வளோ பொருத்தமாக இருக்க முடியும்? மற்றவர்கள் அந்த மாதிரி சிந்தனையில் இல்லையே. எல்லாரும் போய் திருப்பரங்குன்ற கூட்டத்தில் என்ன செய்யுங்க, தீப ஏற்றுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இருக்கா? இன்றைக்கி ஒரு அம்மா அந்த அண்ணாமலையினுடைய முக்கிய பிரமுகர் ஒருத்தர் சொல்கிறாங்க, எங்களுடைய இயக்கத்தில் 1.5 லட்சம் இஸ்லாமியர்கள் இணைந்து விட்டார்கள், இணைய தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இணைய தயாரிக்கலாம், காரணம் அது இங்கே ஊடுருவது. இந்த கட்சிக்குள்ளேயும் போய் நம்ம என்ன செய்யணும், குழப்பங்களை உண்டு பண்ண வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகிறார்கள். அதனால் அரசியல் என்பது சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியல் என்பது நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது நிச்சயமாக இந்து தர்மம், இந்து தத்துவம், இந்து வாழ்க்கை முறை எப்பொழுது இந்த நாட்டிலே நிலைத்திருக்கிறதோ, எப்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த விட்டு கொடுக்கும் தன்மையும், பொறுமையாக இருக்கக்கூடிய தன்மையும், சகிப்புத்தன்மையும், எல்லாரும் சமம், எல்லோரும் சமம், எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் நம்மவர்கள் என்ற எண்ணங்கள் வருகின்ற வரை அந்த எண்ணம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அந்த எண்ணங்கள் மாறுகின்ற வரை எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், எந்த கருத்து, எந்த தத்துவம் இந்தியாவிற்கு பொருத்தமாக இருக்கிறதோ அதையே நான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இது யாருக்கும் எதிராக இல்லை. அதாவது புதிய சிந்தனைகளை கொடுக்க வேண்டும், புதிய சிந்தனைகளை உருவாக்க வேண்டும், புதிய நன்மைகளை உருவாக்க வேண்டும்னு சொன்னால், இன்றைக்கி போதை இல்லாத பொருள் சந்தோஷம், அதே நேரத்தில் சுற்றுப்புற தூய்மை சந்தோஷம், அதே நேரத்தில் மரக்கன்றுகள் நடுதல் சந்தோஷம், கல்வியை பெருக்குதல், இயற்கை விவசாயம், இந்த மாதிரி விஷயங்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் பல லட்சம் பேர். அதனால தான் அவங்க பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் உண்மை புரியாமல், சரியான விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இந்த மாதிரி சொல்வது என்பது பொருத்தமில்லாத விஷயம். அதனால் அண்ணாமலை போன்றவர்கள் உண்மையிலே அண்ணாமலையினுடைய எழுச்சி மிக அருமையான எழுச்சி. அவருடைய வருகையை மறுக்கவே முடியாது. அவர் இன்னும் மேலும் மேலும் உயர வேண்டும். நல்ல சிந்தனைவாதி, அறிவாளி, அதே நேரத்தில் இருக்கின்ற சூழ்நிலையை உணர வேண்டும். இஸ்லாம் கிறிஸ்தவம் என்ன செய்யுது, மத பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி என்னென்னா, சட்டசபையில் இருக்கின்ற சபாநாயகர் பைபிள் படிச்சுட்டு தான் நான் என்ன செய்வேன், கூட்டத்தை தொடங்குவேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் என்ன செய்கிறார், நான் இஸ்லாத்தை சேர்ந்தவன், நான் குரான் சொல்லித்தான் என்ன செய்வேன், என்னுடைய அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இதை மாதிரி இதெல்லாம் எதுவும் நடந்ததே இல்லையே, யார் செஞ்சதே கிடையாது. ஏன் இதை உணர மறுக்கிறீர்கள்? இதை உணர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பயணம் நல்ல பயணம், நல்ல கொள்கைகள், அதே நேரத்தில் நீங்கள் நடந்து வந்த பாதையில் பேசிய பேச்சுக்கள், சிந்தனைகள், கருத்துக்கள், நமக்கு ஏற்பட்ட கொடுமைகள், துன்பங்கள், துயரங்கள், இதையெல்லாம் நினைத்து வந்திருக்கின்ற இந்த 20 லட்சம் பேரையும் நீங்கள் வழிநடத்தினால் நிச்சயமாக நல்லவர் நல்லாட்சி கொடுக்க முடியும். தமிழகத்துக்கு புரியுமாற மொழி இதுதானே ஒழிஞ்சு வேறு எதுவும் என்று சொல்ல முடியாது. அதனால் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், தொண்டர்களும் சிந்திக்க வேண்டும், திரு அண்ணாமலை அவர்களும் சிந்திக்க வேண்டும். அண்ணாமலை மீது நான் மிகுந்த அன்பு பட்டவன், அதே ஈர்க்கப்பட்டவன். அதே நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட சிரமங்கள் அதெல்லாம் எதிர்த்து நான் நிறைய பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன், நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த கருத்து நிச்சயமாக மாற்ற வேண்டும், மாற்றப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அண்ணாமலையும் இங்கே இருக்கின்ற திமுக, அதிமுக, தவிக மதமாற்ற சக்திகள் இவர்களுக்கு துணை போவார். பாரத தேசம் என்ன செய்யாது, முன்னேறாது. பாரத தேசத்திற்கு இவர்களும் என்ன செய்வார்கள், ஒரு இக்கட்டாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கி ஒரு ஜாதியை பற்றி ஒரு சொன்னேன். துறையூர், திருச்சிக்கு பக்கத்தில் ஊர், அது பக்கத்தில் ஒரு கிராமம். ஜார்ஜ் என்ற ஒரு தலைமை ஆசிரியர் ரிட்டையர் ஆனவர். அவர் தலித் கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர். அவரை
பொது இடத்தில் இருக்கின்ற, அதாவது அந்த கல்லறையில் புதைப்பதற்கு அவர்கள் யாரும் என்ன செய்யவில்லை, இடம் கொடுக்கவில்லை. அங்கே இன்றும் ஒரு போராட்டம், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இதை இன்றைய பாலிமர், தமிழ்ஜான தொலைக்காட்சிகளெல்லாம் நல்லா ஒளிபரப்பு பண்ணியிருக்கு. இதை எல்லோரும் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்வோம், மதம் வேண்டாம், ஜாதி வேண்டாம், எப்பொழுது வேண்டாம் என்று சொன்னால் எல்லோரும் இதை உணர்ந்து நடந்தால் அப்பொழுது வேண்டாம். அதுவரை நாம் என்ன செய்வோம், நம்மளுடைய மதத்தை போற்றுவோம், விட்டு கொடுக்கக்கூடாது, வாதாடுவோம், போராடுவோம், பரிந்து பேசுவோம் என்று சொல்லி ராமகோபாலன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது தவறில்லை. அவர் இந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்தால் இனிமேல் இன்னும் இருக்கின்ற கோயில்களும் மக்களும் என்ன செய்வார்கள், இடித்து கொலை செய்யப்படுவார்கள், அடித்து நொறுக்கப்படுவார்கள். இதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அடியேன் இந்த பிரார்த்தனை நிறைவு செய்கிறேன். எல்லோரும் பொறுத்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் இன்பற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.